சற்று அச்சுறுத்தும் செய்திதான். நேபாளத்தில் மீண்டும் பெருவெள்ள அபாயம் இருக்கிறது. திபெத்தில் அணை உடைந்ததால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணியாளர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பெருவெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை நிறுத்தி இருக்கிறது சீனா, நேபாளம். திபெத் பகுதியில் நீர்த்தேக்க அணை உடைந்திருப்பதாக நேபாள காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. திபெத் பகுதியில் நீர்த்தேக்க அணை உடைந்திருப்பதாக நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் அங்கே பெருவெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மீட்பு பணிகளை உடனடியாக நிறுத்திவிட்டு அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்ற அறிவுறுத்தல் அங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. திபெத் பகுதியில் நீர்த்தேக்க அணை உடைந்திருப்பதாக நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மீட்பு பணியாளர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பெருவெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை நிறுத்தி இருக்கிறது சீனா மற்றும் நேபாள அரசுகள். கோஷி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு நேபாள காவல்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இன்னும் அந்த பெருவெள்ளத்தினுடைய தாக்கத்திலிருந்தே யாரும் மீளல, இன்னும் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. இந்நிலையில அடுத்ததாக ஒரு பெருவெள்ள அபாயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல். என்ன விவரம் கணபதி, என்ன நடக்குது? ஏற்கனவே ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பாறைகள் நொறுங்கி உடைந்து வீழ்ந்து நேபாளத்தில் உள்ள தொசேன் கோலா மற்றும் புரேபு சாங்போ ஆகிய இரு நதிகள் இணையும் இடத்திலே ஒரு தடுப்பு ஏரி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மேலிருந்து உருண்டு வந்த பாறைகள் மற்றும் பல்வேறு விதமான மண் ஆகியவை அந்த இடத்தில் ஒரு அடைப்பை ஏற்படுத்தி அந்த தடுப்பின் காரணமாக அங்கே ஒரு ஏரி உருவாகி இருக்கிறது. அந்த ஏரியில் ஏற்கனவே நேற்றே தண்ணீர் நிரம்பி அது வெடிக்கும் அபாயம் இருக்கிறது என சீன அதிகாரிகள் எச்சரிக்கை செய்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலையில் சூரிய வெளிச்சம் வந்தவுடனேயே சீனாவை சேர்ந்த பொறியாளர்கள் அங்கு சென்று நேரிலே பார்த்திருக்கிறார்கள். இப்போதைய சூழல் எப்படி இருக்கிறது, பேரிடரை தவிர்க்க வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க முடியுமா, தண்ணீரை பத்திரமாக வெளியேற்ற ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் நீர்மட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது, நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்து உடனடியாக அங்கே திபெத் பகுதியிலே அனைத்து மீட்பு நடவடிக்கைகளையும் சீனா நிறுத்திவிட்டது. ஏனென்றால் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் புதிய வெள்ளத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எச்சரிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெச்சரிக்கையை தொடர்ச்சியாக அந்த பகுதியை சீன அதிகாரிகள் கண்காணித்து வந்தார்கள். அப்போதுதான் நீர் மிகவும் வேகமாக வெளியேறுகிறது, உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். அந்த தகவலை தற்போது நேபாள அதிகாரிகளுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நேபாள காவல்துறை மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நதிக்கரைக்கு அருகே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நதிக்கரை அருகே எத்தகைய பேராபத்து ஏற்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் திலகவதி. அந்த பகுதியில் இருந்த இல்லங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கூட தரைமட்டமாயின. பெரும்பாலோர் குடியிருப்புகளை இழந்து தற்போது முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அத்தகைய பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக நேபாளமும் தற்போது அங்கு மீட்பு பணிகளை நிறுத்தி இருக்கிறது. நேபாள ராணுவம் மற்றும் காவல்துறை நதிக்கரையோர பகுதிகளில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். பொதுமக்களையும் அங்கிருந்து வெளியேறும்படி எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே புதிய வெள்ளம் நேபாள நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. திபெத் பகுதியிலிருந்து நேபாள எல்லையிலே தான் அந்த ஏரி அமைந்திருந்தது. ஆகவே விரைவிலேயே இங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முன்பு போல பேராபத்தாக இருக்குமா அல்லது இந்த முறை இதன் தாக்கம் குறைவாக இருக்குமா என்பதை தொடர்ந்து சீனா மற்றும் நேபாளம் இரண்டு நாடுகளின் பொறியாளர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்படுவதால் பாதிப்பு குறைவாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஆனால் மிகவும் முக்கியமான தாக்கம் என்னவென்றால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட மீட்பு பணிகள் அந்த பகுதியிலே நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நதிக்கரையோர பகுதிகளிலே மீட்பு பணிகளை செய்வது கடினம். உயரமாக உள்ள பகுதிகளிலே மீட்பு பணிகள் தொடரும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக நேபாள் ராணுவம் மற்றும் காவல்துறை மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன.
அதே சமயத்தில் புதிய வெள்ள அபாயத்தை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். திலகவதி, கணபதி, இதுலயும் நிறைய கேள்விகள் எழுகின்றன. இப்போ மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவத்தினர், பேரிடர் மீட்பு படையினர் எவ்வளவு பேர் அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க? அவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறுமாறு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது அப்படின்னா, பாதுகாப்பான இடங்கள் அப்படின்னு இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதா? அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களோடு இவங்களும் இணைந்து கொள்வார்களா? அதே போல புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்த வெடிப்பு அது எந்த பகுதியில் இருக்கு? இதே பகுதியில மீண்டும் பெருவெள்ளம் வருவதற்கான வாய்ப்பா, இல்ல நேபாளத்தினுடைய வேறு ஏதேனும் பகுதிகள் இதுல பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதையெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்களா? நிச்சயமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மிக அருகில் இருக்கிறது. அதாவது அந்த தடுப்பு ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் ஒரு கிளை ஆறு மூலமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது திபெத் எல்லையிலும் சரி, நேபாளத்திலும் சரி பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் நேபாளத்தில் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற சூழல் இருக்கிறது. ஆகவேதான் நேபாள பகுதியிலே முன்னெச்சரிக்கையாக தற்போது மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டது மிகவும் முக்கியமான கேள்வி. பத்திரமான இடங்கள் என்றால் என்ன? பத்திரமான இடங்கள் என்றால் நதிக்கரையை ஒட்டிய இடங்களாக அல்லாமல் உயரமாக உள்ள இடங்கள், அதாவது நதியிலிருந்து தூரமாக சென்று விட வேண்டும். ஏனென்றால் பெருவெள்ளம் வந்தபோது அந்த வெள்ளம் கட்டிடங்களை இழுத்துச் சென்றது, வாகனங்களை இழுத்துச் சென்றது. அதையெல்லாம் நதிக்குள்ளே தான் போட்டிருக்கிறது. நதியிலே தான் சேற்றில் சகதியில் சிக்கி இருக்கின்றன. அங்குதான் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தொடர்ந்து இது குறித்து பேசலாம் கணபதி. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.